சார், அந்த கரூர் சம்பவத்தில் வந்து சிபிஐ விசாரணை கொடுத்துருக்காங்க. சிபிஐ விசாரணை வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு சிபிஐ விசாரணை நடக்கும் அப்படின்றது இப்போ கொஞ்சம் புதுசாக இருக்குது சார். அந்த விசாரணை என்பது எப்படி நடைபெறும் பார்க்குறீங்க? அதில் வந்து விஜய்க்கு எப்படிலாம் தாக்கம் ஏற்படும் பார்க்குறீங்க சார்? இல்லை, அது எல்லாமே விசித்திரமாக தான் இருக்குது. அந்த நடந்த நேற்று ஹிந்துனுடைய அந்த தலையங்கத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு இன்டரிம் ரிலீஃபில் வந்து ஃபைனல் ரிலீஃப் யாருமே கொடுக்க மாட்டான். அது பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்டரிம் ஆர்டர் என்று சொல்லிவிட்டு ஃபைனல் ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது மாற்ற முடியாத ஆர்டர் ஆச்சு. இப்போ வந்து சிபிஐ ஆர்டர் போட்டு விசாரணைன்னு போட்டிங்க. எஸ்ஐடினுடைய யார் அந்த எஸ்ஐடி தலைமையில் இருப்பாங்கன்னு நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க. இதன் பிறகு என்ன இருக்குன்னு கேட்குறேன். ஃபைனல் ஆர்டரில் இப்போ என்ன இருக்குது மிச்சம்? இன்னும் 8 வாரத்துக்கு பிறகு ஃபைனல் ஆர்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் வந்து இல்லை 2-3 பேர் வந்து தவறாக தன்னுடைய கருத்தை என்ன தன்னுடைய ஐடென்டிட்டியை வந்து ஹைட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு நான் போடவே இல்லை, பெட்டிஷனே போடலைன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் போனால் கூட இன்னும் தாவேக்கானுடைய பெட்டிஷன் இருக்குது இல்லையா? அதே மாதிரி இன்னொருத்தரோட பெட்டிஷன் கூட இருக்குது. இப்போ 2 பேருடைய பெட்டிஷன் இருக்குது. இவங்களை மாற்றி நிறுத்தினால் கூட அந்த பெட்டிஷன் வில் சர்வைவ். அதில் பிரச்சனை கிடையாது. அப்போ இது என்னை பொறுத்தவரை இனி இறுதி ஆர்டருக்கு ஒன்றுமே ஒரு முகாந்திரமே கிடையாது. அப்புறம் அதை விட இந்த மாதிரி ஒரு விசித்திரமான ஆர்டர் நான் பார்த்தது கிடையாது. அதாவது கோர்ட் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, யூஷுவலாக என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய விசாரணை, இல்லை என்றால் சிபிஐனுடைய விசாரணை, இல்லைன்னா ஒரு எஸ்ஐடி, தனியாக ஒரு எஸ்ஐடி ஸ்டேட்டினுடைய போலீஸ்காரனை வச்சுட்டு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி விசாரிக்கும். இந்த 3 முறையை தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு அதாவது ஒரு சிபிஐ விசாரணை, அந்த சிபிஐக்கு வந்து ஏறத்தாழ எஸ்ஐடி மாதிரி இந்த மாநிலத்தில் இருக்கின்ற 2 போலீஸ்காரர்கள், அந்த போலீஸ்காரர்கள் வந்து இந்த மாநிலத்தில் பிறந்தரக்கூடாது ஒரு கண்டிஷன். அப்புறம் வந்து அதுக்கு மேலே ஒரு எஸ்ஐடி, அதுக்கு மேலே ஒரு கோர்ட்டு. இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ வந்து மக்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அதாவது அவருடைய விசாரணை முடித்தால் கூட நமக்கு தகவல் கொடுக்க முடியாது. அவர் நேரம் யார் கொடுக்கணும்? எஸ்ஐடிக்கு. எஸ்ஐடி அது வந்து சரி பார்த்து, எங்களுக்கு இது பிடிக்கலப்பா, இந்த 2 பேர் வந்து கிழிச்சு விடுன்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் சிபிஐட்ட போயிட்டு சிபிஐ மறுபடியும் அதை விசாரித்து திரும்பி எஸ்ஐடி போகணும். எஸ்ஐடி வந்து இது வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து அவர்களுடைய அந்த விசாரணை அறிக்கை வந்து நமக்கு கொடுக்க முடியாது, மக்களுக்கு கொடுக்க முடியாது, பொது வெளியில் பேச முடியாது. நேராக அந்த பெஞ்சுக்கு தான் கொடுக்கணும். அந்த பெஞ்சு தான் முடிவு பண்ணணும் அது வெளியே போடுமா வேண்டாமா, எப்போ ரிலீஸ் பண்ணணும்னு. எவ்வளோ பிரச்சனைகள் பாருங்களேன், இந்த ப்ராசஸில் எவ்வளோ பிரச்சனைகள் பாருங்களேன். எங்க கும்பமேளாலாம் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாம்பீட் நடக்கிறது, ஒரு விசாரணையும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் அப்போது இந்த இடத்துல தான் இருந்தது. சுப்ரீம் கோர்ட் இருக்கிற இடத்துலையே தான் முன்னாலே எப்போ எங்கே இருந்ததோ அதே இடத்துல தான் இருந்தது. மார்பி பிரிட்ஜ் கொலாப்ஸ், இந்த மாதிரி இந்தியாவில் எவ்வளவோ ஸ்டாம்பீட்ஸ், திருப்பதியில் நடந்த மரணங்கள், இதுக்கு ஒன்றுமே வந்து விசாரணை கிடையாது. தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு பிரச்சனைக்கு மட்டும் விசாரணை. நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். அதாவது தமிழ்நாட்டுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் என்பது வந்து பாக்கி இருக்கின்ற மாநிலங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் என்று நான் பிலீவ் பண்ணுறேன்னா